நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஹலோ யூஸ், நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? பொதுவாக ஒரு கட்சி நடத்தும் போது அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகள் 1-2 சின்ன தப்பு பண்ணாங்கன்னா வான் பண்ணி விட்டுருவாங்க. இதே அந்த நிர்வாகி வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாருன்னா அவர் கட்சியை விட்டே தூக்கிடுவாங்க. இதுதான் எல்லா கட்சியிலுமே நடக்கும். ஈவன் தமிழக வெற்றி கழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுடைய தகாத உறவு வச்சுதான்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே வந்து கட்சி எடுத்துருச்சு. ஆனால் தமிழகத்தில் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. நீ தப்பு பண்ணால் உனக்கு ப்ரொமோஷன், அதுவும் பெண்கள் விஷயத்தில் தப்பு பண்ணால் இன்னும் பெரிய ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி யார் தப்பு பண்ணியிருக்கா, அந்த கட்சியில் இருக்கிறவர் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் அந்த கட்சிக்கு இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, என்னவா வந்தார், இப்போ என்னவா பதவியை கொடுத்துருக்காங்க, ஏற்றிருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த டீட்டெயிலில் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பொண்ணுங்கள்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்காரு, எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத ப்ரூஃபோடு உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணால் வருத்தப்படுவீங்க. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் போடுற வீடியோ வந்து டான் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னுடைய வீடியோ பிடிச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா QR கோட் யூஸ் பண்ணி உங்களுடைய மிகப்பெரிய மாபெரும் சப்போர்ட்டை காட்டலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது யாருதுன்னு கேட்டிங்கன்னா எந்த தான் விஜய் டாக்ஸ் 2.0. இந்த சேனலில் உலகத்தில் நடக்கக்கூடிய சில அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைக்கப்பட்ட செய்திகள், அப்புறம் இந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய செய்திகள், இது எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி 6 மணிக்கு வரும் வீடியோஸ். அதனால் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் another வீடியோ. இந்த தப்பு பண்ண நபரை பற்றின ஒரு நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. அந்த நியூஸில் மேலோட்டமாக ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க, வெளியே டீப்பாக இவர் எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணான்னு சொல்லல. ஆனால் அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் வித் ப்ரூஃபோட. இப்போ அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடும். உண்மை செய்தி. திமுக மாணவரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி மீது 35க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் கொடுத்ததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுதான் ராஜீவ்காந்தி திமுகவுடைய இளைஞர் மாணவர்கள் அணியுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இணை கொள்கை பரப்பு செயலாளர் பொசிஷன் ஏற்றி கொடுத்துருக்காங்க. எப்போ ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னா, இவர் மேலே 35 பொம்பளை பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு முறைன்னு பார்த்தீங்களா? தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா போதும் உடனே எடுத்து பூதாகரம் பண்ணுவாங்க. ஆனால் திமுகவில் ஒரு மாணவர் அணி தலைவராக இருந்துட்டு அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர் அங்கே பெண்கள்கிட்ட கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இவர் இருந்தாலும் உண்மையாலுமே எத்தனை பொண்ணுங்கள்கிட்ட போய் என்ன பண்ணால் நமக்கு தெரியல. அப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காமல் அவருக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்குறாங்கன்னா இது எப்பேற்பட்ட கேடுகட்ட கட்சி அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருந்த மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி கடந்த 2021ஆம் ஆண்டு அந்த கட்சியில இருந்து விலகி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையிலே திமுகவில் இணைத்துக் கொண்டார். உடனடியாக அவருக்கு திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2027 மாணவரணி தலைவராக நியமிக்கப்பட்டார். ராஜீவ்காந்தி குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து அதிர்ச்சியாளர்களை திமுகவில் இணைத்து மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வளர்த்துக் கொண்டார். இந்த ராஜீவ்காந்தி அப்படின்ற இந்த உன்னதமானவன் உத்தமன் எங்கேருந்து வந்திருக்கான் தெரியுமா? நைட் தமிழர் கோஷ்டியிலேருந்து தான் வந்திருக்கான். நைட் தமிழர் கோஷ்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அங்கே தான் ட்ராவல் பண்ணார். ஏதோ ஒரு லிங்க் செட் ஆகுது இல்லை? நீங்கள் பாருங்களேன், இங்கே திமுகவை பார்த்தாலும் ஃபுல்லாக பொண்ணு 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 மேலே தான் இஷ்யூஸு. நாட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு போதை கலாச்சாரத்தினால இல்லை, ப்ளஸ் இவங்க ஆளுங்கனாலே இல்லை அப்படின்றது இப்போ நிதர்சனமாக நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி தான் அவங்களும் வந்து உத்தமெல்லாம் கிடையாது. நாய் தமிழர் இவன் சாட்டை பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அப்படின்றவருடைய மனைவி கூட தான் இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும், அவர் வந்து இறந்து போயிட்டார். அவங்க கொண்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அவன் மாதிரி இந்த பக்கம் உடுமாவனம் கார்த்தி மேலேயும் ஒரு பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து அவனை விட ஜாதியில் வந்து கீழ்நிலையில் இருக்கிறனால அந்த பொண்ணை அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வீடியோ கொடுத்துருக்கோம்.
நம்ம தலைவர் சைமன் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் நாடகம் தான் ஊர் அறிஞ்சது உலகம் அறிஞ்சது 10-15 வருஷ கதை அது. நம்ம ஏன் அதை நம்ம வாயில சொல்லுவானே. ஸோ அப்போ இவன் அங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னா இவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? அப்போ இவன் 1ஆம் நம்பர் அயோக்கியனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ அங்கேயே எப்படி இருப்பாங்க? ஸோ அப்போ அது வந்து பட்டறை, அயோக்கியர்களை உருவாக்கும் ஒரு பட்டறையாக சைமன் வந்து அந்த கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காப்புல. அங்கேருந்து உருவாக்கி இங்கே அனுப்புகிறாப்புல. இவன் 2021 தான் வந்து திமுகவில் சேர்ந்துருக்கான். சேரும்போது ஒரு 1000 பேர் 1500 பேர் கூப்பிட்டு வந்து சேர்ந்தனால சாருக்கு வந்து ஒரு கெத்து வந்தோடனே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து சாரை வந்து சுகமாக பார்த்துக்கிச்சு திமுக. அந்த சுகத்தில் வாழ்ந்தனால இந்த 5 வருஷத்தில் சாரு அந்த சுகம் பத்தாம இன்னும் நிறையா சுகம் வேணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்காப்புல. ஆனால் யார்கிட்ட பண்ணியிருக்கான் தெரியுமா? இந்த கொத்தடிமை இன்னொரு திமுக பொண்ணுகிட்ட பண்ணியிருக்காயா. அட பாவிகளா. அதுவும் ஐ திங்க் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இவன் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கான்வர்சேஷன் போயிருக்கு. அதில் எப்பட்றா இந்த வயசில் இவ்வளோ பதவியில் இருக்கும்போது உங்களால் இவ்வளோ சீப்பாக நடந்துக்க முடியுது அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. இதை வந்து ஏன் காட்டணும் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். அதனால தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் வந்து உங்களுக்கு விளக்க போகிறேன். ஸோ இவன் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆளோடைய ப்ரொஃபைலு, ஃபேஸ்புக் ப்ரொஃபைலு. எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹாய் டியர்னு தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. இவர் ஹாய் டியர்னு ஓகே, டியர்ன்றது வந்து ஒரு நார்மலான வேர்டு, ஒரு எப்படி சொல்ல அன்பாக கூப்பிட்ற மாதிரி வார்த்தையை கூட வச்சுக்கலாம். சரி, அது தப்பாக உடம்பு பார்க்க வேண்டாம். அந்த பக்கத்தில் இருந்து ரிப்ளை என்ன வந்துருக்கு தெரியுமா? சொல்லுங்க அண்ணே அப்படின்னு தான் அந்த ரிப்ளையே வந்திருக்கு. சரி, இவர் ஹாய் டியர்னு கேட்டதுக்கப்புறம் அங்கே ரிப்ளை சொல்லுங்க அண்ணே வந்ததுக்கப்புறமா கான்வர்சேஷன் அடுத்து எப்படி போகணும்? ஒரு தங்கச்சிட்டு பேசுகிற மாதிரி தானே போகணும். ஆனால் கான்வர்சேஷனு நான் உனக்கு அண்ணனா? அப்போ யார்ரா நீ அது அண்ணன் இல்லாமல் யார்ரா நீ? இல்லை தலைவனா? யார்ரா நீ? இல்லை புருஷனா? கேள்வி பார்த்தீங்களா? நான் உனக்கு அண்ணனா? டியர்னு கூப்பிடு, அதுதான் கேஷுவலாக இருக்குமா. டியர்னு கூப்பிட்றது கேஷுவலாக இருக்குமா. ஏன் அண்ணன் கூப்பிட்றது தான் கேஷுவலு? நீ இவ்வளோ பெரிய 7 கழுத வயசாச்சு, அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளைய கூட இருக்கலாம். நீ அதை வந்து நீ மெசேஜ் பண்ணி கூப்பிடும்போது அண்ணன்னு சொல்லும்போது நீ வந்து கேஷுவலாக கூப்பிட்றதுக்கு வந்து அண்ணன்னு சொல்லாத டியர்னு சொல்லணுமா. அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லுது? அண்ணன் தான் கரெக்டு, கம்ஃபர்டபுளு, டியர்லாம் வேண்டானே அப்படின்னு ரொம்ப தெளிவாக அது பிள்ளை மெசேஜ் பண்ணுது. ஃபேமிலியில் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தெளிவாக தான் இருக்குது. சார் வந்து அந்த பக்கத்தில் இருந்து அண்ணன்னு ரெஸ்பான்ஸ் வந்தனால மூட் அவுட் ஆகிட்டார் போல இருக்கு. அதனால் வந்து ஒரு நாள் கேப் விட்டாரான்னு தெரியல. 24ஆம் தேதி கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் ஏதோ பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்க ப்ரூஃப் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து இந்த கான்வர்சேஷனில் என்ன பேச மாட்டியா அப்படின்னா சொல்லுங்க அண்ணா, நேற்று கேட்டதுக்கு என்ன பதில் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி என்ன கேட்டார்ன்றத இப்போ திருப்பி அவர் சொல்லுவார். நான் சொல்கிறேன் பாருங்க. அது என்னன்னா அந்த பிள்ளை செய்து கேட்குது. வாட் இஸ் 23% ஆஃப் 300 கொஸ்டின் மார்க்? 300ல் 23% எவ்வளோ அப்படின்றது தான் இதோடைய கேள்வி. ஏன்னு அந்த பொண்ணு ரிப்ளை கேட்குது. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லுமா ஏன்னு அப்படின்னோடனே அந்த பிள்ளை அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுது. ஸோ பிள்ளையோட ஆன்சர் வந்து 69ன்னு சொல்லுது கேல்குலேட் பண்ணி. அதுதான் அவருடைய ஃபேவரேட் நம்பரான். என்னது? அதுதான் அவருடைய ஃபேவரேட் நம்பர். அண்ட் அவருக்கு பிடிச்ச எப்படி சொல்லுவேன் வாயால் இதுவான். தேய் வெக்கமே இல்லையாடா. எப்பட்றா உங்களுக்கு இப்படி கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட இப்படி பேச உங்களுக்கு மனசு வருது? அது வந்து நீ பேசும்போது அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து உனக்கு பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஏதோ பேசி தொலைங்கடான்னு கூட போகலாம். ஆனால் அந்த பக்கத்துலேருந்து அது ஸ்டார்டிங்லேருந்து அண்ணே தானே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ இப்படி பேசுகிறேன்னா அதுவும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் பேசியிருக்கானா? அப்போ இவன் 35 பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாலியல் பிரச்சனை கொடுத்துருக்க மாட்டானா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இவர் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார். நான் சொன்ன மாதிரி போன மெசேஜில் அவருக்கு பிடிச்ச நம்பர் வந்து 69, அவருக்கு பிடிச்ச பொசிஷனும் வந்து அந்த 69 அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த அளவுக்கு போன உடனே அந்த பக்கத்துலேருந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அண்ணனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்லி ரிப்ளையிங் டு யுவர் மெசேஜ். அதாவது நான் உங்களை அண்ணனாக பார்க்குறனால தான் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்படிலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது அதோடைய அர்த்தம். உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு இவர்? சரி, அந்த பக்கம் வந்து சூடாயிடுச்சு, இது இப்படியே கொண்டு போனால் நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும் சொல்லிட்டு பேச்சை மாற்றுறாரு.
ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரியில் இருக்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரியில் இருக்கிறாருன்னொன்னே அந்த பொண்ணு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுது. ஃப்ரான்ஸில் என்ன ஃபேமஸ்ன்னு தெரியுமா? அடுத்த கொஸ்டின். ஃப்ரான்ஸில் என்னென்னமோ ஃபேமஸ் இருக்குடா, ஆனால் உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தெரிலண்ணா அப்படின்னு சொல்லுது அந்த உடனே ஒரு உண்மையிலே உனக்கு தெரிலையா, உண்மையிலே உனக்கு தெரியாதா, மூவிஸ்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறாரு பாருங்க. ஃப்ரெஞ்ச் முத்தம் தான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பயங்கர ஃபேமஸாக. எவ்வளோ பெரிய அயோக்கியம் எனக்கு புரியல. எப்படா இப்படி இது மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம பண்ணுறோம், ஏதாவது என் நேரத்துலையாவது எப்போதாவது லீக் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை தானே வந்து அசிங்கமாக போவோம் அப்படின்லாம் கொஞ்சம் கூட தோணாது அவங்களுக்குலாம். இந்த அதுதான் சொன்ன வெக்கமான சூடு சொர்ண ரோசா இது எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ இதை நம்ம போட்டோன்னு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஃபேக்கு, இது வந்து ஏஏ, இது வந்து எடிட்டிங்கு அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளை தான் போடுவாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இதை எனக்கு அனுப்பின ஒரு தம்பிக்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன், இது உண்மையாலுமே அவனோட பேஜ் தானா இல்லை எடிட் பண்ணதான்னு. ஏன்னா இது எடிட் பண்ணதுன்னா கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு ஒரு வாட்டி ஒருத்தன் எடிட் பண்ணான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூக்கு நோண்டி அவன் பொண்டாட்டி நான் திட்டிவிட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எடிட் பண்ணி இது மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எல்லோரும் நம்ம பசங்களே கண்டுபிடிச்சி அவனை காரி துப்பிட்டாங்க. ஆனால் இது எடிட்டட் கிடையாது, ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த லைனில் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கிடையாது. ஸோ அப்போ இது ஒரிஜினலாக தான் இவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்க மக்களே, ஒரு பொறுப்பில் இருக்க ஒருத்தன், அதுலேயும் வந்து மாணவர் அணியில் பொறுப்பில் இருக்கிறவன் இப்போ வந்து இணை கொள்கை பரப்பு செயலாளராக வந்து அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னா அப்போ இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய பெயர்களை எவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு. இவங்களே இவ்வளோ எச்சையாக இவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணு வந்து அண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி அவன் அதே மோடில் பேசுகிறான்னா அப்போ இவன் வந்து இவன்லாம் எப்படி வந்து அந்த பொசிஷனில் உட்கார வைக்க முடியும்? இவனுக்கு கீழே இருக்கவங்க தப்பு பண்ணால் எப்படி இவன் தட்டி கேட்பான்? இவனே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணும்போது இவனுக்கு கீழே இருக்க ஆளுங்களாம் இன்னும் மோசமாக பெண்கள்ட்ட தப்பு பண்ணும்போது இவன் கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் நீ போடா நீ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால தான் இவங்களுடைய வண்டவாளம் இப்படி தண்டவாளம் ஏறுது. அதனால தான் தமிழ்நாட்டில் கற்பழிப்பு, அப்புறம் வந்து கொள்ளை, அப்புறம் பெண் பாலியல் சீண்டல்கள் இப்படிலாம் எது நடந்தாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, கேஸ் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ரீசன் என்னென்னா இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள்லாம் அந்த மாதிரி பதவியில் உட்காந்துருக்காங்க. மக்களை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், வெளியில் போகிற பொண்ணு உருப்படியாக வீட்டுக்கு வரணும், ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒழிக்க வேண்டியது இந்த தீய சக்தி தான். இந்த தீய சக்தியை தூக்கி போட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ப்ராப்பராக நிறுவப்படும். சட்டம் ஒழுங்கு ப்ராப்பராக நிறுவப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள், அப்புறம் இந்த மாதிரி கற்பழிப்புகள், அப்புறம் வந்து பாலியல் சீண்டல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முற்றிலும் அழிக்க முடியலனா கூட மேக்ஸிமம் குறைக்க முடியும். ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சட்டம் ஒழுங்கத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாத இந்த அரசு உங்களுக்கு தேவையா? ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு பொறுப்பு டிஜிபி போடாமல் வச்சுருக்க ஒரு அரசு தான் இது திமுக அரசு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசை நீங்கள் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தரிசாக போகிறது மேட்ரு கிடையாது, நம்ம வாழ்க்கை தரிசாக போயிடும், நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் தரிசாக போயிடும். இன்றைக்கி காட்டு பக்கம் போகும்போது கையை பிடிச்சி இழுத்துவேன், நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போவான். அப்பயும் நீங்கள் போய் கேஸ் போட்டாலும் இவங்க மேலே கேஸ் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிறனால எடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி அயோக்கிய பயல்களை நம்ம தூக்கி போடணும். அப்படி தூக்கி போடலை அப்படின்னா நம்ம வீணாக போயிடும். ஸோ தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு தான் 2026. ஸோ அதை மறக்காமல் கரெக்டாக யூஸ் பண்ணி யாருக்கு போட்டால் நாடு பிழைக்கும் அப்படின்றத நல்லா யோசிச்சுங்க. நீங்கள் வாட்டுக்கு இவனை விட்டுவிட்டு நம்ம பேசாமல் அதிமுக போடுவோன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அதை விட கேடி, புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுவான், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஸ்கூரு போட்டு சுக்கு நூறாக விற்றுருவான். 5 வருஷத்துக்குள்ளே என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அத்தனையும் பண்ணி முடிச்சிருவான். நம்மளால் ஒன்றுமே பிடுங்க முடியாது. ஸோ இங்கே இந்த மாதிரி அயோக்கிய பயல்களை எதிர்த்து இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இருக்காப்புல. அந்த ஆள் யார், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை மனசில் வச்சு நல்லது நடக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு 2026 நமக்கு இல்லை, அவருக்கு இல்லை, நமக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம 5 வருஷம் ஓட்டு போட்டு நம்ம தான் நம்ம பொழப்பு பார்த்துக்கிறோம். அதனால் ஒருத்தருக்கு புதுசாக வரவருக்கு வாய்ப்பு கொடுக்குறது தப்பு கிடையாது, கொடுத்து தான் பார்ப்போமே. 5 வருஷத்தில் அவர் செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் மேலே இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்போம். அவரை வந்து கட்சியில் வந்து ஆட்சியில் இருந்துக்கிட்டு நல்லா இன்னொருத்தர் யார் நல்லா ஆளோ அவ்வளோ சேர்ப்போம் அப்படின்ற மென்டாலிட்டியோடு இருங்க. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்தார் 5 வருஷம் இல்லை, அடுத்து 25 வருஷத்துக்கு இவர் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க மக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.